ஸ்டார்ட் பண்ணலாமா 2025ஓட ஜேர்னி? ஸோ எஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் வந்து ஒரு லைவ் வீடியோ இந்த லைக் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வீடியோ நான் பேச போகிறேன். அண்ட் என்னோட 2025ஓட ஜேர்னி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரோஸ், கான்ஸ், யூடியூப், கெரியர் எல்லாத்த பற்றியும் இதில் பேச போகிறேன். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ நோட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜேர்னி அப்படின்றது எனக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை, போத் யூடியூப், பர்சனலி, ப்ரொஃபஷனல் எல்லாமே. பட் ஸ்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக நம்ம அது மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் 2025 அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு. அண்ட் 8000 பீப்புள் அப்படின்றது ஒரு சின்ன கவுண்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 8000 மெம்பர்ஸை ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் நாட் அ ஈஸி திங் ஃபார் மீ. பட் இன்னும் நிறைய இருக்குது நம்மளோட டெவலப்மெண்ட், நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த இயர். நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆப்வியஸாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ரெண்டுத்தை பற்றியும் பேச போகிறேன். என்னெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாம், என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி எல்லாத்த பற்றியும் நான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2025ஓட யூடியூப் ஜெர்னி பற்றி பேசிடலாம். நான் பேசிக்காக யூடியூப் ஜெர்னி அப்படின்றத நான் 2022 மார்ச் 24 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணணுமே அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து என்னோடய எம்டெக்கும் படிச்சுட்டு இருந்தேன், ப்ளஸ் என்னோடய வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி போச்சுன்னா, லைக் எம்டெக்கும் பண்ணணும், வீக்கெண்ட்ஸில் வீக் ஃபுல்லாக வேலையும் பண்ணணும், சைட் பை சைடு யூடியூப்பும் நான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. போக போக என்ன ஆச்சுன்னா, எம்டெக்கோட பேர்டனும் அதிகமாக ஆரம்பிச்சது. அதில் வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஒர்க்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கொஞ்சம் அதுலேயுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற வேண்டிய, லைக் கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், அதுவும் இருந்துச்சு. அண்ட் யூடியூப்லேயுமே பெருசாக ரீச் இல்லை. பட் என்னால் பண்ணணும்னு நான் எப்படியோ ஒரு 1 இயர் அப்படி புஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்லேயே டச்வுட் நான் 1000K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸும் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பேசிக் மானிட்டைசேஷனுக்கான ஒரு யூடியூப்போட ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அதை நான் பண்ணிட்டேன். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் போக போக என்ன ஆச்சுன்னா, என்னால் 3த்தையுமே பேரலாக ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ ஒன்று கெரியர் வைஸ், என்னோடய ஒர்க் வைஸ் பார்க்கணும், இன்னொன்று வந்து என்னோடய எஜுகேஷன் வைஸ், அண்ட் தேர்ட் யூடியூப் வைஸ். என்னால் 3மே வந்து பேரலாக மேனேஜ் பண்ணவே முடியல. எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நாள் லீவ் வந்து சண்டே மட்டும்தான். இந்த சண்டே மட்டும்தான் நான் யூடியூப்பை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா சாட்டர்டே கம்ப்ளீட்டாக நான் எம்டெக்கில் பிஸியாக இருப்பேன், அண்ட் வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஸ்டாப்பே பண்ணிட்டேன் யூடியூப் பண்ணுறதே, லைக் வீடியோஸ் போடுறதே கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2022 இப்போ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 700 வீடியோஸ் போட்டிருப்பேன். கண்டினியூஸாக போட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னோட சேனலோட ரீச் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு என் கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, என்னோட ஸ்பீச் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லாததுனால நம்ம இப்போ 8000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். ஸோ மானிட்டைசேஷனுக்கு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே மானிட்டைசேஷன் ஆகிட்டேன். பட் ஸ்டில் நான் லாங் வீடியோஸ் பெருசாக போடாததுனால எனக்கு பெரிய ஏர்னிங்ஸ்ன்றது யூடியூப்லேருந்து வந்தது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி தான் வந்துச்சு, அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப்பில் எந்த விதமான ஏர்னிங்ஸும் நான் இப்போ வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் ஏர்னிங்ஸ் பற்றி. ஸோ செகண்ட் வந்து ப்ரமோஷன். இப்போ வரைக்குமே இந்த 4 இயர்ஸில் நான் ஒரு ப்ரமோஷன் கூட பண்ணதே கிடையாது, வந்ததும் கிடையாது, நான் பண்ணதும் கிடையாது. ஒரே ஒரு ப்ரமோஷனும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கிஃப்ட் வந்து நான் வந்து லைக் வீடியோவில் காமிச்சேன். அது வந்து அவங்களோட நிஜமான டேலண்ட்டை லைக் கன்வே பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ன்றதுனால நான் வந்து அது பண்ணேன். மற்றபடி நான் இப்போ வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே காசு வாங்கி ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது. ஸோ ப்ரமோஷனோட அமௌண்ட்டுமே எனக்கு 0 தான். யூடியூபோட அமௌண்ட்டுமே 0 தான், ப்ரமோஷனோட அமௌண்ட்டுமே 0. பெருசாக நான் வந்து யூடியூப்பில் இப்போ வரைக்கும் எடுக்கல. பட் ஸ்டில் நான் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உட்காந்து பேசுறது, கண்டென்ட் எடுக்கிறது, விளாக் பண்ணுறது. மேபி ஃப்யூச்சரில் நான் நல்லா ஏர்ன் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் என்கிட்ட நிறையவே இருக்குது. பட் இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். நான் வந்து எதுவுமே ஏர்ன் பண்ணது கிடையாது இப்போ வரைக்குமே. அண்ட் தேர்ட் திங், இவன் டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கா, இவளுக்கு இதுலேருந்து நிறைய காசு வரும் போல் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இப்போலாம் இன்ஸ்டாலையுமே வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன்ல. ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவள் டெய்லி போடுறா, கண்டிப்பாக இவளுக்கு ஏர்னிங்ஸ் இல்லாமல் இதில் போட மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு எந்த ஏர்னிங்ஸுமே இல்லை. பட் நான் வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக என்னோட கன்சிஸ்டன்சின்ற ஒரு ரூலை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தானே நம்ம வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
ஸோ நம்ம ஒரு 80 டேஸ் சேலஞ்சுன்னு ஒன்று எடுத்து பண்ணோம் லாஸ்ட் 3 மந்த்ஸாக. லாஸ்ட் 3 மந்த்ஸ்ன்றது லைக் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4-5 டேஸ் தான் இருக்குது இயர் எண்டிங்க்கு அந்த 80 டேஸ் சேலஞ்ச் முடியவுமே. பட் நான் அது வந்து நான் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல நான் விட்டுருவேன்னு நினச்சேன். ஏதோ ஒரு இதில் நான் விட்டுருவேன், முடிக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் அந்த நான் கொடுத்த கமிட்மெண்ட் வந்து நான் வந்து மீறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த 80 டேஸ் சேலஞ்சையுமே முடிக்க போகிறேன். அண்ட் 80 டேஸ் சேலஞ்சிலுமே பெரிய க்ரோத் இருக்காது எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் பார்த்தீங்கன்னா. பிகாஸ் ஒரு 3 வருஷமா 2 வருஷமா விட்டுட்டு மறுபடியும் இப்போ 80 டேஸ் மட்டும் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டா அது ஒர்க் அவுட் ஆகாது. 80 டேஸ் கழிச்சுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக என் சேனல் ரீச் ஆகும். அதுக்கு நான் வந்து கேரண்டி, எனக்கே நான் கேரண்டி கொடுத்துப்பேன். இந்த 80 டேஸ்க்கு அப்புறமும் நீ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடு, அப்போ ரீச் இல்லைன்னா நீ உன்னை கொஷின் பண்ணிக்கோ, அப்போ உன் மேலே உன் கண்டென்ட் மேலே ஏதோ தப்பு இருக்குது. பட் இந்த 80 டேஸ் போட்டுட்டு உனக்கு நல்ல ரீச் கிடைக்கணும்னு நினச்சேன்னா அது கிடைக்காது, யாருக்காக இருந்தாலுமே கிடைக்காது. ஸோ ஒரு ரீச்க்காக பண்ண வேண்டாம், உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணீங்கன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் விலாகில் இவங்க நினச்சதெல்லாம் எடுத்து வீடியோவாக போட்டுடுறாங்க அப்படின்ற ஒரு மித் மாதிரி எல்லாருக்குமே யோசிக்க தோணும். இவங்க என்ன டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை எடுத்து காமிச்சிடுறாங்க, போட்டுடுறாங்க அப்படின்னு இருக்கும். பட் ரியாலிட்டி என்னென்னா இந்த கேமராக்கு பின்னாடியே உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கும். இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நான் பேசுகிறேன்னு தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நம்ம யாருக்குமே ரியாலிட்டி செக் என்னன்னு தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன், ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. லைக் ஆல்மோஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. எந்த இடத்துலையுமே வந்து நான் அதை காமிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு மட்டும்தான் நினச்சேனே தவிர அதை நான் காமிச்சு அது ஒரு சிம்பத்தியாக பண்ணி அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. அது காமிக்கணுன்னே நான் எனக்கு ஐடியா கூட வரல. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஷார்ட்ஸில் நான் ஒரே ஒரு லைன் சொல்லியிருப்பேன், நான் கிரேட்ஃபுல் இது நடந்ததுக்குன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, ஒரு பெரிய அடியாக வேண்டியது ஒரு சின்ன அடியாக போய் அது வந்து நான் ப்ரே பண்ணதுனால இல்லை என் பேரண்ட்ஸோட ப்ரேயர்ஸ்னால நான் தப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு கன்வே பண்ணியிருந்தேன் தவிர அதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் கன்வே பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா லைஃப் ஸ்டைல் விலாகர்ஸ்க்கு பின்னாடியுமே இன்னொரு லைஃப் இருக்குது. பட் தே சூஸ் வாட் தே வாண்ட். லைக் நான் இப்போ எனக்கு இது மட்டும்தான் காமிக்கணும்னு நினச்சா இது மட்டும்தான் காமிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே காமிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும். தட் டஸ் நாட் மீன் எனக்கு நெகட்டிவே இல்லை என் லைஃப்பில். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு பாயிண்டில் எல்லாமே க்ராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானுமே நிறைய க்ராஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஸ்மைலிங் ஹியர் டஸ் நாட் மீன் மை லைஃப் இஸ் ஸோ குட். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், எல்லாமே கோ த்ரூ பண்ணி தான் வரணும். நீங்களுமே பார்த்துட்டு இருக்கவங்களுமே உங்களுக்குமே ஏதோ ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து இது கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ். அண்ட் இன்னொரு விஷயம், நான் நிறைய எழுதுவேன். இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா இல்லை நான் ரொம்ப டவுனாக இருந்தேன்னா நான் வந்து எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எழுதுகிற டைரி தான் இந்த டைரி. இந்த டைரி வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் எப்போவுமே இந்த டைரியை ஓப்பன் பண்ண மாட்டேன். பட் இது ஓப்பன் பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து எழுதணும், இல்லை மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக இந்த டைரியை நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நான் வந்து எழுதியிருப்பேன், ப்ளீஸ் டு நாட் டெக்ஸ்ட் த பர்சனல் டைரி அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே போய் அவங்க காமிக்க வேண்டியாத விஷயத்த நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் அப்படி எழுதிட்டேன். யாராச்சும் இதுக்கும் மீறி பார்த்தாங்கன்னா அது தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சொல்கிறேன், யாரோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் நம்ம போய் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால சொல்கிறேன். பட் யா, ஸோ இந்த டைரியில் வந்து நான் எப்பப்பெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். 13/4/2025 11:50 PM. எனக்கு தெரியல நைட் 11:50 PMக்கு நான் ஏன் இது எழுதுனேன்னு. நைட்டில் உட்காந்து இது எழுதியிருக்கேன், April 13th அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நான் ஏதோ ரொம்ப டவுனாக இருந்திருக்கேன் போல். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க, பி ஸோ இண்டிபெண்ட் வேர் யூ டோன்ட் வாண்ட் டு see the price tag. அந்த நடு ராத்திரியில் 11:50க்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, நான் இது எழுதியிருக்கேன். ஸோ பி ஸோ இண்டிபெண்ட் வேர் யூ டோன்ட் வாண்ட் டு see the price tag. ஸோ நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்க லைஃப் எப்படி இருக்குன்னா, பார்த்து அளவாக செலவு பண்ணணும். எஸ்பெஷலி நான்லாம் வந்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன், ரொம்ப அளவாக தான் செலவு பண்ணுவேன், எனக்குன்னு பெருசாக பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் நான். ஸோ அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு நம்ம வந்து ப்ரைஸ் டேக் பார்க்காம பிடிச்சிருக்க ட்ரெஸ்ஸை பிடிச்ச மாதிரி எடுத்துடணும். அந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆகணுன்றது தான் எங்கள் கான்செப்ட். லைக் காசு இல்லை அந்த மாதிரி சொல்ல வரல நான். இது வந்து அந்த லெவல் ஆஃப் லைக் அந்த லெவலுக்கு நம்ம வந்து க்ரோ ஆகிருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை அப்படி எழுதியிருக்கேன். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் டைரி வென் யூ ஆர் நாட் ஓகே. ஸோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். வென் ஐ எம் நாட் ஓகே ஐ எம் ரைட்டிங் திஸ் எவ்ரிடே. லைக் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ
டோன்ட் பி ஸோ அட்டாச்ட். அது வந்து எதுக்கு எழுதுனேனே தெரில. நான் நிறைய அடி வாங்கியிருப்பேன் போல நிறைய பேர்கிட்ட. ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யூடியூப் அண்ட் மேக் இட் பிக். ஸோ ப்ளீஸ் ரீச் 10K பை திஸ் மந்த் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் ஏப்ரலில் பண்ணது நான் இன்னும் 8Kவே க்ராஸ் பண்ணலை. இட்ஸ் மை பேட் லக். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஸ்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அண்ட் ஏர்ன் மோர் மனி டு ஃபிக்ஸ் ஆல் தி இஷ்யூஸ். அது கண்டிப்பாக இருக்குது. நிறைய பர்சனல் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ விஷன் போர்ட் பண்ணணும்னு நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து ரைட் டைம் டு டூ அ விஷன் போர்ட். நான் அப்கமிங் வீடியோஸில் என்னோடய விஷன் போர்டை காமிக்கிறேன். அண்ட் அதுக்கான ஒர்க்ஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏப்ரல் 13th அப்போ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எழுதுனது வந்து ஏப்ரல் 14th எழுதியிருக்கேன். மேபி 13th and 14th ஏதோ நான் வந்து பெருசாக டவுன் ஆகியிருக்கேன் போல், அதனால் இது எழுதியிருக்கேன். அண்ட் 16th ஜூன் ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். நான் ஒரு 10 லைன் எழுதியிருக்கேன். மேக் யுவர் செல்ஃப் ப்ரவுட், ஸோ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் யூ வில் ஸ்டே ஸ்ட்ராங். எனக்கு தோணுனதெல்லாம் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் எனக்கு என்னென்ன தோணிருக்கோ உங்ககிட்டயும் சொல்கிறேன். அண்ட் 25th டிசம்பர் நேற்று கிறிஸ்மஸ் அப்போது அது எழுதினேன். 26th டிசம்பர் இன்றைக்கி எழுதிட்டு இருந்தேன். கொஞ்சம் இன்றைக்கி எழுதுனது வந்து நான் என்னென்னலாம் லைக் சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் ஒரு 2 பாயிண்ட் எழுதுனதுக்கப்புறம் எதுவுமே ஸ்கிரிப்டடாக இருக்க வேண்டாம், நம்மளுக்கு என்ன தோணுதோ அது பேசிடலாம் அப்படின்னு அந்த 2 லைனோடய நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், எழுதவே இல்லை. ஸோ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே நான் ஸ்கிரிப்டட். ஜஸ்ட் என் மைண்டில் என்ன தோணுதோ அப்படின்னு நான் உங்ககிட்ட அப்படி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்க, ஏதோ ஒன்று உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டாப் பண்ணுற விஷயம் என்னன்னு பாருங்கள். ஸோ டக்குன்னு பண்ணிடுங்க என்ன நினச்சாலுமே. மேபி அது சக்ஸஸ் ஆகாமையும் இருக்கலாம், சக்ஸஸ் கூட ஆகலாம். பட் ஸ்டில் நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணிட்டீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து உங்களுக்கு அந்த ரிக்ரெட் இருக்காது. ஸோ எஸ். அண்ட் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்கீங்க. ஸோ என்னை பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட ஐடி ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா பப்ளிக் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கேயுமே நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னி. யூடியூப் அப்படின்ற போது இந்த ஸ்டாண்டு, நான் இன்வெஸ்ட் பண்ண மணி, அதெல்லாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து இதனோட செகண்ட் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ட்ரைபாட் வந்து செகண்ட் ட்ரைபாட். ஃபர்ஸ்ட் ட்ரைபாட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒன்று வாங்கினேன். அது சூப்பராக இருக்குது, இப்போ வரைக்குமே நல்லா இருக்குது. பட் அதை விட இப்போது புதுசாக வந்திருக்கிறதுனால இதை நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இதுவுமே நான் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க. லைக் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இந்த ட்ரைபாட். அண்ட் இந்த மைக் வந்து நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கிஃப்ட் வந்த மைக். ஸோ அதையே தான் நான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லைட்டிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. அண்ட் எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குமே நான் பே பண்ணது கிடையாது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண ஒன்றே ஒன்று ஒரு நல்ல ஃபோன். அது இஎம்ஐயில் நான் ஐஃபோன் வாங்கினேன். அண்ட் செகண்ட் திங் இந்த ட்ரைபாட் வாங்கினேன். அண்ட் தேர்ட் ரிங் லைட்டில் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நேச்சுரல் லைட். அதனாலேயே நான் மோஸ்ட்டாக சாட்டர்டே ஆஃப்டர்நூன்ஸ் தான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா எனக்கு சாட்டர்டே வீக் ஆஃப் இருக்கும். செகண்ட் திங் எனக்கு டைரக்ட் சன்லைட், மூன்லைட் சொல்லிட்டேன், சாரி, டைரக்ட் சன்லைட் எனக்கு வரும். ஸோ அதனால் இதுலேயுமே இந்த டைமில் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணியிருக்கு. அண்ட் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நான் வாய்ஸ் ஓவரை விட ஆன் கேமரா பேசி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ரீச் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு அது கொஞ்சம் வெளியே இடத்துலலாம் பேசுகிறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும், என்ன பேசுகிறது அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் இதெல்லாம் தான் என்னோட யூடியூப் ஜர்னி பற்றி. ஸோ யூடியூப்பை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். 2025 யூடியூப்பில் எப்படி இருந்துச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பேசிட்டேன். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் லைஃப்பில் நான் பெருசாக வந்து எதுவுமே இப்போதைக்கு பேசுகிறதுக்கான ஸ்கோப் இல்லை எனக்கு. ஸோ பர்சனல் லைஃப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய கெரியரில் பார்க்கலாம். ஸோ கெரியர் வைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்வியஸாக 2020 வந்து நான் அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்தேன். ஸோ நான் ஆன் காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் செலக்ட் ஆகி உக்காந்துருக்கேன் இப்போது. ஸோ டச்வுட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச வேலைன்றதுனால நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, நிறைய அப்ஸ்கில் பண்ண வேண்டியது இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப 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 கிரேட்ஃபுல் அந்த ஒரு ஜேர்னிக்குமே. நான் பெருசாக கெரியரை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன், ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுருக்கேன். பட் நான் அப்கமிங் வீடியோஸில் மேபி நான் என்ன பண்ணுறேன்றதை தாண்டி கெரியரில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பிளேஸ்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், நான் எப்படி செலக்ட் ஆனேன். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து 8 ஆஃபர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப்போது காலேஜ் படிக்கும்போது. அண்ட் எல்லாருக்குமே டவுட் இருக்கும் நான் எந்த காலேஜில் படித்தேன்னு. ஸோ ஸ்ரீகிருஷ்ணா கோயம்புத்தூர் காலேஜில் தான் படித்தேன். ஸோ என்னோடய பெஸ்ட் எவர் டேஸ் என்னோடய காலேஜ் டேஸ். ஸோ அதெல்லாமே நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்க்ஸ், என்னோடய பர்சன்டேஜ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்டெக்குமே நான் முடித்தது வந்து ஆன்லைனில் தான் முடித்தேன் எம்டெக். ஸோ அதை பற்றியுமே நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்.
இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நிறைய vlogs இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அட் எண்ட் லைக் பர்சனலாகவும் பேசிட்டேன், ப்ரொஃபஷ்னலாகவும் பேசிட்டேன், யூடியூப் வைஸும் பேசிட்டேன். அட் எண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இட்ஸ் த ரைட் டைம் டு ஒர்க், டூ ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த எஃபர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ வாட்டி எல்லா வீடியோஸ்லையும் இதையே சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்குன்னு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் பண்ணுவேன், எஸ் நான் பண்ணுறேன், பட் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்னுமே நிறைய நல்லதாக பண்ணணும். ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் தாண்டி நான் போய் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும், அந்த மாதிரிலாம் எனக்கு யோசனையாக இருக்குது. ஸோ எல்லாமே 2026 வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வீடியோ பார்க்கும்போது அம்மா இல்லை நம்மளும் பண்ணலாம்ல, இந்த பொண்ணுமே நம்ம ஏஜ் தானே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஸோ என்னோட ஏஜ் வந்து 26 தான். இந்த 26 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு பண்ணுறான்னா அப்போ நம்மளும் பண்ணலாம்ல. ஏஜ்ன்றது செகண்டரி. இப்போது நான் பண்ணுறேன்னா நீங்களும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் நான் சொல்ல வரேன். ஸோ என்ன மாதிரி யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை பெரியவங்க என்னை விட ரொம்ப பெரியவங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு டோர் போட்டு பிளாக் பண்ணிட்டு ஃப்யூச்சரை எப்படி நம்ம மாற்ற முடியும், ஃப்யூச்சரில் என்ன கொண்டு வரலாம், நம்ம சேஞ்சஸை என்ன மாதிரி விஷயம் பண்ணால் என்ன மாதிரி வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட்குள்ளே வந்து யோசிக்க ஆரம்பித்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு. இல்லை நான் ஆக்சுவலி சொல்லப்போனால் என் ஃபேமிலிக்கும் என்னோடய க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து பாசிட்டிவை தாண்டி அந்த ஒரு நெகட்டிவிட்டி எவ்வளோ ஹார்டாக கேரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் ரொம்ப டவுன் ஆயிடுவேன், பட் ஸ்டில் நான் வந்து அது ஸ்ட்ராங்காக்கி நான் முன்னாடி போகணுன்னு தான் யோசிப்பேன். ஸோ யாருமே அப்படியே 100% பாசிட்டிவ் கிடையாது. என் பாசிட்டிவிட்டிக்குள்ளேயுமே நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது, பட் எல்லாமே எனக்கு வந்து ஒரு லேர்னிங்ஸ் தான். லைஃபே ஒரு லேர்னிங்ஸ் தாங்க. டெய்லி நம்ம பார்த்துட்ருக்க லைஃபே வந்து ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஒரு மனுஷங்களை பற்றியோ இல்லை ஒருத்தங்களை பற்றி இவங்க தான் இது அவங்க தான் அது அப்படின்னு. நான் யாரை பற்றியும் ப்ளேம் பண்ண விரும்பலை, பட் ஸ்டில் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்க எல்லா ஜேர்னியுமே வந்து ஒரு லெசன் தான். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு என்ன பண்ண முடியுமோ உங்களால் அது பண்ணுங்கள். சில பேருக்கு ரீச் நல்லா வரலாம், சில பேருக்கு வராமல் போகலாம், பட் ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பேமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2026 வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்குன்னு நான் ரொம்ப விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பர்சனல் லைஃப்பில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸுமே நான் 2026 சொல்கிறேன். இப்போதைக்கு எதுவுமே நடக்கலைங்க. என் வேலை, சாப்பிட்றேன், தூங்குறேன், யூடியூப் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு எதுவுமே இல்லை பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்ல. இருக்குது, நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது, பட் அதை எனக்கு ஷேர் பண்ண வேண்டாம், உங்களை பாசிட்டிவாக மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் தூக்கி சைடில் வச்சுட்டு பாசிட்டிவாக மட்டும் உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி 2026 நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும். அதெல்லாமே நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பவ்யா என்ன ரொம்ப சிரித்து பேசிட்டு அப்படி ஜாலியாக இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் இட்ஸ் 15 minutes வீடியோ. ஸோ இதுக்கப்புறமும் எனக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறது நீங்கள் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா தான் நடக்கும். இதுதான் என்னோட 2025 ஜேர்னி. நிறைய இப்படி இருந்தாலும் நிறைய இப்படியும் இருக்குது. ஸோ நான் பாசிட்டிவ் திங்ஸை எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நான் என்ட்ரு ஆக போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லைவ் வீடியோ இந்த மாதிரி எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியல, பட் நான் விஷன் போர்டுக்காக நான் கண்டிப்பாக வருவேன் பேசுகிறதுக்கு. ஸோ விஷன் போர்டுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ. ஸோ இதெல்லாம் நீ பண்ணியிருக்க, இதெல்லாம் நீ பண்ணலை. ஆக்சுவலி இங்கேயுமே நான் விஷன் போர்டு எழுதி வச்சுருக்கேங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கான ஒரு ஸ்டெப்புமே நான் எடுத்ததே கிடையாது இப்போ வரைக்கும். அதனால தான் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன் ஷேர் பண்ணுறதுக்கு.